சென்னையில் பெரும் பரபரப்பு, பதட்டம், அதிகரித்துக் கொண்டே செல்லுகின்ற கொலைகள், இவைகளுக்கெல்லாம் பின்னால் இருப்பது யார்? சென்னை நகரத்தில் பதட்டத்திற்கு காரணம் என்ன? உங்களுக்கு தெரியும். வண்டலூர் பகுதியில் காட்டாங்குளத்தூர் ஒன்றிய செயலாளர் ஆறாமுதன் அவர்கள், திமுகவின் முக்கிய புள்ளிகளில் ஒருவரான அவர், மந்திரியினுடைய அந்தஸ்துக்கு இணையாக இருந்த அவரை ரவுடிகள் வெட்டி படுகொலை செய்கிறார்கள் பொதுவெளியில். என்ன காரணம் என்பதை ஊடகங்கள் வாயிலாக நீங்கள் முன்பே அறிந்திருப்பீர்கள். ஆனால் இதற்கு பின்னே இருப்பது என்ன என்பதை அலசுவதுதான் இந்த தொகுப்பின் ஆதாரமாக விளங்குகிறது, அவசியமாக விளங்குகிறது. ஆம், தொடர் கொலைகளில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் என்கின்ற தகவல் பதறச் செய்கிறது. 2001ஆம் ஆண்டு தொடங்கி இன்று வரை இந்த சம்பவங்கள், இந்த கொலைகள் ஊராட்சிகளை சுற்றி சென்னை புறநகர்களில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதன் காரணம் என்ன? ஆம், பெருகி வருகின்ற மக்கள் தொகை, அது மட்டுமல்ல, இங்கே இருக்கின்ற கொடிகட்டி பறக்கின்ற ரியல் எஸ்டேட் தொழில், இதில் குவியும் கோடான கோடி பணம், இவற்றுக்கு பின்னே ஊராட்சி மன்ற தலைவர்கள், இவர்களின் சம்மதமில்லாமல் இங்கே ஒரு துண்டு நிலத்தை கூட யாரும் வாங்க முடியாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த பகுதிகள் செங்கல்பட்டு, காட்டாங்குளத்தூர் மற்றும் ஊரப்பாக்கம், வண்டலூர் என்று செங்கல்பட்டில் இருந்து வண்டலூர் வரை, ஏன் இன்னும் சொல்வதானால் தாம்பரம் வரை நீளுகின்ற இந்த பகுதிகள் அனைத்தும் செல்வம் கொழிக்கின்ற ரியல் எஸ்டேட் தொழிலில் கொடிகட்டி பறக்கிறது. இதற்கு ஊராட்சி மன்ற தலைவர்களின் அனுமதி பெற்றால்தான் இங்கே நீங்கள் நிலத்தை வாங்க முடியும். ஆகவேதான் ஊராட்சி மன்ற தலைவர்கள், அவர்கள் இடுகின்ற கையெழுத்துக்கள் கோடிகளை கொட்டுகிறது அவர்களுக்கு. இதனை பார்க்கின்ற சமூக விரோதிகள் அவர்களும் இதிலே கூட்டுச் சேருகிறார்கள். ஒரே நிலத்தை 2-3 பேருக்கு பட்டா கொடுப்பது உட்பட அனைத்து முறைகேடுகளும் இங்கே சர்வசாதாரணமாக நடக்கிறது. அப்பாவிகள் ஏமாற்றப்படுகிறார்கள். தலை தூக்கும் அத்துணை பேரும் வரிசையாக கொல்லப்படுகிறார்கள். எல்லாம் கைமாறுகிற பணத்தின் பின்புலம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 2001ஆம் ஆண்டு ஊரப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் மேனகா என்பவர் படுகொலை செய்யப்படுகிறார். அதற்கடுத்ததாக அதே ஊராட்சி மன்ற ஊரப்பாக்கம் தலைவர் GNR குமார் அவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார். பின்னர் ஊக்கோ பெருமாள் அவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார். மன்னிவாக்கம் தாமோதரன் படுகொலை, மாடப்பாக்கம் ஸ்கெட்ச் செல்வராஜ் படுகொலை, இப்படி தொடருகின்ற படுகொலைகள். செங்கல்பட்டு நகர்மன்ற துணைத் தலைவர் குரங்கு குமார் படுகொலை, அதற்கு பிறகு 2007இல் இது நடக்கிறது. வண்டலூர் ஆறாமுதன் படுகொலை வரை இது தொடர்கிறது. 10 ஆண்டுகளில் 10க்கும் மேற்பட்ட ஊராட்சி மன்ற தலைவர்கள் இந்த பகுதிகளிலே தொடர்ந்து படுகொலைக்கு ஆளாகி இருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது. சாதாரணமாக நடக்கும் படுகொலைகள், திடீரென நடக்கும் படுகொலைகள் காவல்துறையின் கவனத்துக்கு வராமல் இருக்கலாம். ஆனால் திட்டமிட்டு ஒருவரை தீர்த்து கட்ட வேண்டும் என்கின்ற ரீதியில் பிரபல ரவுடிகளாக இருப்பவர்கள் திட்டங்களை தீட்டுகிற போது அது வெளியே கசிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் அவர்களை பின்தொடர்ந்து கொண்டுதான் காவல்துறை இருக்கும். அவர்களை தங்களுடைய கண்காணிப்பில் வைத்துக் கொண்டுதான் இருப்பார்கள். அப்படி இருக்க இந்த படுகொலைகள் எப்படி சர்வசாதாரணமாக பொதுவெளியில் நடக்கிறது? காவல்துறை இதை கண்காணிக்க எப்படி தவறுகிறது, அல்லது கண்காணிக்காமல் எப்படி கண்ணை கட்டிக்கொண்டு இருக்கிறது என்பதற்கான கேள்விகள். பணம் 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 எங்கெங்கும் பாய்கிறது. இந்த கோடான கோடிகள் செல்வம் கொடிக்கின்ற நிலத்தின் பணம் ரியல் எஸ்டேட் பெயரால் அத்துணை பேரின் கண்ணையும் கட்டுகிறது, வாயையும் கட்டுகிறது, செயல்படாமல் தடுக்கிறது. சர்வசாதாரணமாக இந்த கொலைகள் நடக்கிறது. ஆறாமுதன் கொலையை எடுத்துக் கொள்ளுங்கள்.
அவரை கொல்லுகின்ற கொலைகாரர்கள் அந்த பகுதியில் இருந்து ஈரோட்டில் இருக்கின்ற சத்தியமங்கலம் வரை எத்தனை டோல்கேட் இருக்கின்றன, இதனை தாண்டித்தான் இவர்கள் போயிருக்க வேண்டும். ஆக இங்கே ஒரு படுகொலை நடந்த பிறகு இந்த டோல்கேட்டுகளை அலர்ட் செய்திருக்காதா காவல்துறை? அப்படியானால் இவர்கள் எப்படி இவ்வளவு தூரம் சென்று அங்கே சத்தியமங்கலத்திலே சரணடைந்தார்கள்? இவர்களை ஏன் வழியிலே பிடிக்க முடியவில்லை? சென்னையை பதட்டமாக்கிவிட்டு செல்லுகின்ற இவர்களை வழியிலே பிடிக்க முடியாமல் காவல்துறை செயலற்றுகின்றதன் காரணம் என்ன? இவைகளுக்கெல்லாம் பதிலை தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆம், பதில் பணம் என்றுதான் வருகிறது. அது இல்லாமல் இவர்கள் எப்படி சிறையிலே இருக்கின்ற ஒரு ரவுடி செல்லா என்பவர் திட்டமிட்டு ஒரு கனகராஜன் என்ற குழுவின் தலைவன் என்றும் இந்த பொறுப்பை ஒப்படைக்க பொறுப்பு கச்சிதமாக ஆறாமுதன் கொலையில் முடிகிறது. இந்த கனகராஜ் என்பவர் ஏற்கனவே வாணியம்பாடி பகுதியில் வசீம் அக்ரம் என்கின்ற மனிதநேய மக்கள் கட்சி பிரமுகரை கஞ்சா விற்பனையை காட்டிக் கொடுத்த காரணத்தால் ஆத்திரமுற்று படுகொலை செய்த சம்பவம் அதிலே இவர் ஈடுபட்டிருக்கிறார் என்பதும் வெளிவந்திருக்கிறது. ஆக இப்படியெல்லாம் திட்டங்களை தீட்டுகின்ற இடமாக சிறைச்சாலை இருக்கிற போது அங்கே கண்காணிப்பில் இருக்கின்ற காவல்துறை இவற்றையெல்லாம் கோட்டை விட்டதன் காரணம் என்ன? கைதிகளிடம் செல்போன்கள் தாராளமாக புழங்குகிறதே, இதை ஏன் தடுக்க முன்வருவதில்லை? அங்கேயும் போதை பழக்கம் தாண்டவமாடுகிறதே, அதை ஏன் தடுக்கவில்லை? ஆக சிறைச்சாலை என்பது தண்டனை தருகின்ற இடமா, குற்றவாளிகளை திருத்துகிற இடமா, அல்லது புதிய குற்றவாளிகளை உருவாக்குகின்ற ஒரு களமா என்பதற்கு கேள்வி இருக்கிறது, பதில் இல்லை. இந்த ஆறாமுதன் கொலையில் சிறார்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதும் பெரும் அதிர்வை ஏற்படுத்துகிறது. இத்தகைய சமூக சீர்கேடுகளை, இத்தகைய பதட்ட படுகொலைகளை தடுப்பதற்கு காவல்துறை முன்வர வேண்டும். அப்போதுதான் சென்னை சீர்மிகு சென்னையாக, தமிழகம் அமைதி பூங்காவாக திகழும் என்பது திண்ணம்.